கண்பாண்டவர்களே, நாம் இப்பொழுது வாழ்கின்ற காலம் பொல்லாத காலம். இன்னும் சிறிது காலத்துக்குள்ளாக நமக்கும் பெரிய விசுவாச பரிசோதனை வரத்தான் போகின்றது. நாம் வயிறே பிரதானம் என்று சொல்லி வாழ்ந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஏசா ஒரு கப் பைத்தங்கூழுக்காக தன்னுடைய தலைச்சின் உரிமையை அவன் விற்று போட்டான். அதுபோல் வயிற்று பிழைப்புக்காகவும் இந்த உயிரை காப்பாற்ற வேண்டும், இந்த உடலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தை நீங்கள் ஒருபொழுதும் விற்று போடாதீர்கள். எம்மதமும் சம்மதம் என்று கடந்து போய் விடாதீர்கள். பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ அரசாங்க அலுவலுக்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ விசுவாசத்தை மறுதலிக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறுதலிக்காதீர்கள். இன்னும் சொற்ப காலம் நம்முடைய விசுவாசம் கடுமையாக சோதிக்கப்படும். வெளியிலே கூட்டம் நடத்தாதீர்கள் என்று இப்பயே சொல்லிவிட்டார்கள். கூடி ஜெபிக்காதீர்கள் என்று சொல்லி கட்டளை பிறந்து விட்டது. இனிமேல் எந்த ஒரு மதமும் தனிப்பட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்று சொல்லி மத்தியிலிருந்து நமக்கு ஆணைகள் பிறப்பிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது எப்படி இருக்க போகிறோம்? இந்த சித்ராக் மேசேக் ஆபத்நேகோ போல ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் ஆணித்தரமான விசுவாசம் கொண்டிருக்க போகிறோம்.